அது என்னமோ நமக்கு இடியாப்பம் இட்லின்னா மட்டும் அதை டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் செய்கிறதுக்கான என்னெல்லாம் வழி இருக்கோ அது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் தான் இது. ஆனால் இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இடியாப்பம் வியாபாரம் பண்ணுறவங்க தான் நமக்கு சொன்னாங்க. 3 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கலரிசி இதை நல்லா கழுவிட்டு தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு, கொதிக்கிற தண்ணியை அரிசியில் ஊற்றி வச்சு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அதுக்கப்புறமா அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியை விரித்து நல்லா காய விடணும். 1 நாள் அல்லது 2 நாள் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துடணும். அரைச்சிக்கிட்டு வந்த மாவை அப்படியே 2 நாள் ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது வெள்ளை துணி போட்டு ஒரு டேபிள் மேலே நான் கொட்டி ஆற வச்சிடணும். இதுக்கு மேலே அந்த மாவை ஒரு 6 மாதம் வரலும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், எதுவும் ஆகாது. நான் இன்னைக்கு இந்த மெத்தடில் தான் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன். அரைச்சிக்கிட்டு வந்தோடனே மாவோட சூடு கூட ஆறல, அதுங்களும் நமக்கு ஒரு பரபரப்பு. இடியாப்பம் எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு அதனால தான் மாவு அரைச்சிக்கிட்டு வந்து சூடு ஆரங்காட்டியுமே தண்ணி அடுப்பில் வச்சுட்டேன், இடியாப்பம் பிழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி தான் வச்சேன். ஏன்னா நல்லா நைஸாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா அதிகமாக தண்ணி இழுக்காது. ட்ரையல் தானே பார்க்க போகிறோம், எப்படி இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் அந்த தண்ணி கரெக்டாக போயிடுச்சு, மாவுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே நாம் எப்பவும் எப்படி இடியாப்பம் பிழியுமோ அந்த மாதிரி தான் பிழியணும். ஆனால் பாருங்கள், இதில் பெரும் தவறு ஒன்று நடந்து விட்டது. மில்லில் நாம் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி கேவுரு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாம தான் கேவுரு இடியாப்பம்லாம் சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் நல்லா தான் வந்தது. ஆனால் இடியாப்பம் பிழியும் போது மட்டும் லைட்டாக அந்த கலர் மாறி வந்தது. நம்ம கேவுரு இடியாப்பம் பிழிஞ்சோம்னா எப்படி கலர் இருக்குமோ அந்த மாதிரி லேசாக ஒரு கலர் கேவுரு மாவு இதில் ஒரு 2 ஸ்பூன் கலந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது. ஆனாலும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நமக்கு இடியாப்பம் டேஸ்ட் சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி மாவு அரைச்சிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வேக வைக்கணும், வறுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் சுலபமாக ஸ்டோர் பண்ணிக்கணும். அவ்வளோதானே, அதுதான் தேவை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மாவை ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்பவும் இடியாப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி அரிசி கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்து மாவை ஸ்டோர் பண்ணுறதுலலாம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த மாவு வறுக்கும்போது தான் அடியில் லேசாக கலர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா லேசாக கலர் மாதிரி இருக்குது. அதுக்கு பயந்துக்கிட்டு ஆவியில் வேக வச்சு காய வச்சு அள்ளி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மெத்தடில் செஞ்சு இடியாப்பம் நல்லா வந்தோடனே ஒரே சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட இந்த ஐடியா சொன்னவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலான்னு ஃபோனை போட்டால் அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நாம் இப்போ இடியாப்பத்தை சாப்பிடுவோம். அப்புறம் இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லி